இந்த நீ எப்படி பிசாசை ஜெயிக்கிறதுன்றது இடையில வந்த பாதை. அவர் உன் தலையை நசுக்குவார், சிலுவையின் உபதேசம், அதுவே பூர்வ பாதை. என்னுடைய கேள்வி, செய்தி அலங்காரமாய் இருக்க வேண்டுமா அல்லது விளைவுகள் அமர்க்கலமாய் இருக்க வேண்டுமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் தேவனை போல மாறுவது எப்படி? ஹவு டு அப்படின்னா எங்க பிசாசு இருக்கிறான். ஆனால் தேவன் சொன்னார், நீங்கள் தேவனை போலவே. கையை தட்டு. ஆமென். You are already. That is God's message. How to? That is devil's message. அதனாலதான் எப்படி வெளிப்படுத்த முடியுது? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், சுதந்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், சுதந்திரம். ரெண்டு பேருக்கும் ஃப்ரீடம். ஒருவன் கையில் அதிகாரத்தை கொடுத்து பார், அவன் யார் என்பது தெரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வார்த்தை கேட்கிற உங்களையும் உலகமெங்கிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டு ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் தேவனுடைய செய்தியை துவங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். வழிகளிலே நின்று எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், வேக வேகமாக வந்து போயிடக்கூடாது. நல்ல சர்ச்சா இருக்குது, கூட்டம் நிறையா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, அப்படிலாம் போயிட முடியாது. ஆமென். ஒருத்தர் 8ஆம் நம்பருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாராம், வரவே இல்லை. ஒருத்தன் 4ஆம் நம்பருக்கு வெயிட் பண்ணியிருக்கான், ஒருத்தன் 5ஆம் நம்பருக்கு வெயிட் பண்ணியிருக்கான். 2 பேருக்கும் பஸ்ஸே வரல. 45 வந்தோடனே 2 பேரும் ஏறிட்டாங்க. நான் 4, நீ 5, 45. இல்லாட்டி நீங்கள் 2 4 பிடிச்சி கூட போக முடியாது 8க்கு போகணும்னா. ஸோ ஏதோ ஒரு பஸ்ஸு உங்களுக்கு வருதுன்றனால நீங்கள் ஏறிட முடியாது. பஸ்ஸு வரலனா, உங்கள் பஸ்ஸு வரலனா, நீங்கள் எத்தனை பஸ்ஸு வந்தாலும் அதில் ஏறக்கூடாது, உங்கள் பஸ்ஸில் தான் ஏறணும். ஆமென். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. செய்தி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன், சத்தியம்னா என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்றேன். ஓகே. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. பூர்வ பாதைன்னு ஒரு மெசேஜே கொடுத்துருக்கிறேன், நீங்க போய் தேடி பாருங்க. பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப எந்த பாதை நல்ல பாதை, எந்த பாதை இளைப்பாறுதல் தருதோ அந்த பாதை நல்ல பாதை. அல்லது எந்த பாதை இயேசு சொன்ன அதாவது எந்த பாதை இளைப்பாறுதல் தர்ற பாதை, இயேசு சொல்லுகிற பாதை இளைப்பாறுதல் தருகிற பாதை என்றால் இயேசு பிரசங்கித்த பாதை பூர்வ பாதை. நீ இதை செய்வாய் என்றால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ இதை செய்யவில்லை என்றால் நீ சபிக்கப்பட்டவன் என்பது பூர்வ பாதை அல்ல. அது மோசேயின் பாதை. மோசேயின் பாதை கிமு ஒரு 2000 சொச்சத்தில் தான் வந்தார். ஆனால் பூர்வ பாதைனா ஆதாம் பழத்தை சாப்பிட்ட உடனே அதுலேருந்து டெலிவர் ஆகிறதுக்கு ஒரு பாதையை பிதா சொன்னார். அந்த பாதை தான் பூர்வ பாதை. பழத்தை புசித்த பின்பு பிசாசை பார்த்து பிதா சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆதாம் உன் தலையை நசுக்க மாட்டான்பா, என் பிள்ளை தான் உன் தலையை நசுக்குவான். இன்னைக்கு என்ன டீச்சிங் நடந்துகிட்டு இருக்குன்னா, நம்ம எப்படி சாத்தான நசுக்கிறது, நீ நசுக்கவே வேண்டாம்,
ஏன்னா ப்ராஜெக்ட் உன் கையில கொடுக்கப்படவே இல்லை. இந்த நீ எப்படி பிசாசை ஜெயிக்கிறதுன்றது இடையில வந்த பாதை. அவர் உன் தலையை நசுக்குவார், சிலுவையின் உபதேசம், அதுவே பூர்வ பாதை. என் அன்புக்குரியவர்களே, மறுபடி உங்களை சுற்றியே பிரசங்கம் பண்ணப்படும் என்றால் அந்த பிரசங்கம் பூர்வ பாதை அல்ல, அது மோசையின் பாதை. மறுபடி இயேசுவை சுற்றியே பிரசங்கம் நடைபெறும் என்றால் அது பூர்வ பாதை. வேதம் தெளிவாய் சொல்கிறது, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு வாசிங்க திரும்ப. பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். பாருங்க, நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு மேட்டர் இருக்கு. பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்றனால எல்லாவற்றிலும் நம்ம போக முடியாது. ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அலங்காரமான செய்திகள் அட்டர் ஃபெயிலியர் ரிசல்ட், இது ஒன்று. அட்ராக்டிவ் மெசேஜஸ் அட்டர் ஃபெயிலியர் ரிசல்ட். பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் தி அட்ராக்டிவ் மெசேஜஸ். ஊழியக்காரர் அப்படியே வெண்ணங்கி தரித்து வந்திருக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளையே, பாவத்துக்கு நீ விலகி ஓட வேண்டும். அட்ராக்டிவ் மெசேஜஸ், அட்ராக்டிவ் மெசேஜஸ், பட் அட்டர் ஃபெயிலியர் ரிசல்ட். ஆமென். செய்தி என்கிட்ட கர்த்தர் கேட்டாரு, செய்தி அலங்காரமாக இருக்க வேண்டுமா அல்லது ரிசல்ட் அமர்க்கலமாக இருக்க வேண்டுமா? கையை தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. whether the messages should be attracted or the results must be successful. எதுங்க முக்கியம்? செய்தி அட்ராக்டிவா இருந்து ரிசல்ட் ஃபெயிலியரா இருக்கணுமா, இல்ல செய்தி நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ ஆனா அது எப்படி இருந்தாலும் ரிசல்ட் சரியா இருக்கணுமா? சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, கிருபையின் உபதேசம் நெவர் அட்ராக்ட் ரிலிஜியஸ் பீப்புள். கிருபையின் செய்திகள் மதவாதிகளுக்கு ஈர்ப்பாய் இருக்கவே இருக்காது. அவர்களுக்கு தோத்து போன, உளுத்து போன, மறைவான பாவ வாழ்க்கை இருந்தாலும் செய்திகள் மாத்திரம் அலங்காரமாக இருக்க வேண்டும். அவர்களுக்குள் பாவ வாழ்க்கை இருக்கும், தொடர்ந்து குடும்பத்தில் பஞ்சாயத்து பண்ணுவாங்க, தொடர்ந்து திருட்டு நடக்கும், பொய் நடக்கும், விபச்சாரம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா செய்தி மட்டும் அலங்காரமா இருக்கணும். நாங்க தொடர்ந்து எங்க பாவத்திலே இருப்போம், ஆனா எங்க பாஸ்டர் மட்டும் அலங்காரமான செய்தியை கொடுக்கணும். கிறிஸ்தவம் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி, செய்தி அலங்காரமாய் இருக்க வேண்டுமா அல்லது விளைவுகள் அமர்க்கலமாய் இருக்க வேண்டுமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. ஒரு தடவை கை தட்டிருங்களேன் எல்லாரும். ஆமென். பைத்தியமான பிரசங்கம் அல்ல, பைத்தியமாய் பின்னாடி இருக்கிற ஆளு, நான் பைத்தியமாயினுவேன், நீங்க தோன்றுகிற, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த செய்தி முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி நீ நினைக்கிறியோ அதிலே தான் விசுவாசிகளை ரட்சிப்பது கர்த்தருக்கு. அடிங்க சார். ஆமென், 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 ஆமென். தேவனுடைய சித்தம் அலங்கார செய்திகளினாலே மனிதர்களை ஆழத்திற்கு கொண்டு செல்வதல்ல. ஆழமான செய்தி, ஆழத்திலே இருள் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க. ஆழமான செய்தி அல்ல, உயரமான செய்தி. உன்னதங்களிலே அவரோடு கூட எங்களை உட்கார வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவம் மாபெரும் வீழ்ச்சிக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், விளைவுகளை கவனிக்காமல் செய்திகளை மட்டுமே கிறிஸ்தவர்கள் கவனிக்க துவங்கிவிட்டார்கள். அதனாலதான் கிருபையின் உபதேசம் எங்களுக்கு பிடிக்கல. கிருபையின் உபதேசம் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உபதேசத்தின் விளைவு எப்படி இருக்கு? மதம் பாவத்தை விடுவதை பற்றி பேசுகிறது. மோசே பாவத்தை விடுவதை பற்றி பேசினான், ஆனால் இயேசு பாவத்தின் விடுதலையை பற்றி பேசினார்.
பிரமாணம் விடுவதை பற்றி பேசுகிறது, கிருபை விடுதல். கையை தட்டு. ஆமென். என்ன வேணாலும் செய்யலாமா? ரொம்ப நாளா, இன்னைக்கு நேற்று கர்த்தர் சொன்னாரு, ஆமாடா என்ன வேணாலும் செய்யலாம்டா, போங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க, என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு சொன்னீங்கன்னா அது அப்படியே துள்ளி 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 அப்படியே எங்கடா புல் இருக்கு அங்கங்க ஓடும். என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம்னு ஒரு பன்னிக்குட்டிக்கு சொன்னீங்கன்னா இப்ப என்ன வேணாலும் செய்யலான்றதுல தப்பே இல்லை, பன்னிக்குட்டிட்ட தான் தப்பு இருக்கு. நான் சொல்றேன் என்ன வேணாலும் செய்யலாம். கையை தட்டுங்க. ஆமே, என்ன வேணாலும் செய்யலாம். எனக்கு என்ன வேணாலும் செய்யலான்றது வேற மாதிரி தெரியுது, உனக்கு வேற மாதிரி தெரியுது. இன்னைக்கு தைரியமா பிரசங்கிக்கிறேன். கிருபைன்னு என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். திரும்பவும் தப்பா உங்க காதுல ஒலிக்குதா? உங்க சீடை செக் பண்ணுங்க, ஒரு தடவை சீடை செக் பண்ணுங்க. சுதந்திரமா இரு என்று ஆட்டுக்குட்டிக்கு சொன்னா அது வேற மாதிரி சுதந்திரமா இருக்கும். சுதந்திரமா இருன்னு பன்னிக்குட்டிக்கு சொன்னா அது வேற மாதிரி சுதந்திரமா இருக்கும். அதனாலதான் எப்படி வெளிப்படுத்த முடியுது? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், சுதந்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், சுதந்திரம். ரெண்டு பேருக்கும் ஃப்ரீடம். ஒருவன் கையில் அதிகாரத்தை கொடுத்து பார், அவன் யார் என்பது தெரியும். ஆமென், ஆமென். யாரு கையில் அதிகாரத்தை கொடுக்காம சர்ச்சுக்குள்ள உட்கார வச்சா எவன் நல்லவன் எவன் கெட்டவன்? சாவியை கையில கொடு, அப்பத்தானே நல்லவன் யாரு கெட்டவன் யாரு தெரியும். கிருபை சாவியை கையில கொடுக்குது. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணா அது அட்ராக்டிவா இருக்கா? கோபம் தானே வருது. என்ன வேணாலும் சொல்லலாம் பிரசங்கம் பண்றார் சார், ஆனா விளைவு சரியானதா இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய ஆவிக்குரிய ஜாம்பவான்களை போல பிரசங்கம். என் முழங்காலிலே நான் நின்றேன், நீ சேர போட்டு உட்கார வேண்டியான. இதெல்லாம் பார்க்கும்போது அட்ராக்டிவா இருக்கு, ஆனா பருப்பு வேகல. என் ஜனங்களின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறீர்கள். வெளியில இருக்கிறதா சரி பண்ண பாக்குற. சிகரெட் குடிக்கிறவன் வாயிலிருந்து சிகரெட்டை பிடிக்கி போட்டு அவன் திருந்திட்டானா? என் ஜனங்களின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறீர்கள். டிவி பார்க்கிறவன் முன்னாடி போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு அவன் திருந்திட்டானா? இல்ல வந்து சிகரெட் குடிக்கிறவன் வந்து சிகரெட்டை வந்து ஒரு வாரத்துக்கு குடிக்கலனா அவன் திருந்திட்டானா? திருந்துதல் என்பது செயல்களில் அல்ல, அது இருதயத்தில் இருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு பக்தர்களை பார்த்து என் ஜனங்களின் பாவங்களை மேற்பூச்சாய் பூசுகிறீர்கள். புதிய ஏற்பாட்டை பத்தி ஏசாயா சொல்றான், என் ஜனங்களின் அடிக்காயத்தை நான் சுகமாக்கும் நாளிலே. ஆமென். மதம் மேற்பூச்சாய் பூசுது, கிருபை அடிக்காயத்தை சுகமாக்குது. ஆமென் சொல்லுங்க. இருமல் இருமிக்கிட்டே இருக்கிறான், அவனை போய் ஏன்டா இருமுற? சரிங்க சார், திரும்ப சொல்லிக்கிட்டே அறிவில்லை உனக்கு, இருமாதரா. சரிங்க சார். திரும்ப என்ன செய்யறான்? ஏன்னா அவனால முடியல. இப்ப நீ ஒண்ணு கோவத்துல என்ன செய்யற? வாய புத்துறான் புத்துற. இதுதான் பாவம் செய்யாத பாவம் செய்யாத அப்படின்னு மிரட்டி வெளியில இருக்கிற செயல்களை சரி செய்வது. வாய புத்துற உடனே 5 தடவை இருமுறவன் 4 தடவை அமைதியாகிறான், ஆனா 5ஆவது தடவை சேர்த்து வச்சு இருமிடுறான். நான் என்ன சொல்றேன், இந்த ஆக்காட்டு இந்த மாத்திரை போடு, அல்ல இருமலாமா, இருமிக்கிட்டே இரு, இருமிக்கிட்டே இரு, எவ்வளவு வேணாலும் இருமிக்க, ஆனா உள்ளே போய் சுகப்படுத்துறோம்னா அவன். ஆமென். நாங்க இருமுறதை பத்தி குறை சொல்லவே மாட்டோம், நாங்க சளியை தான் சுகப்படுத்த பார்க்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் சளி சுகமாயிருச்சுன்னா இருமல் நின்றோம். நீ இருமலையே பேசிக்கிட்டு இருக்கிற, வாயில கையை வச்சு பொத்துற. இதுதான் இயேசு சொன்னார், பாத்திரத்தின் வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தப்படுத்துகிறீர்கள், பாத்திரத்தின் உட்புற. நல்லா கை தரலாம், குளோரிஃபை பண்ணுங்க. ஆமென், ஆமென். குளோரிஃபை தி லார்ட். பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தப்படுத்துங்கள். இந்த 2 வசனம் வருது பாருங்க. இந்த மதம் வந்து என்ன செய்யுதுன்னா வெளியில தான் பெயிண்ட் அடிக்குது, ஆனா அங்க உட்காந்தோன்னு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பக்திமான் மாதிரி தான் இருக்கான்.
ஆமாம், இங்கே இருக்கும்போது சைலண்ட்டாக இருக்கான், வெளியே போகும்போது வயலண்ட் ஆயிடுறான். ஆனால் உண்மையில் என்ன நடக்க வேண்டும்? அவன் உள்ளுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். என்னன்னா, ஒவ்வொரு பாவத்தையும் பைபிள் காயம் தான் சொல்லுது. அப்ப என் ஜனங்களின் காயங்களை, பாவங்களை, எரேமியா 6ஆம் அதிகாரம், இப்ப வாஸ்த வசனத்துக்கு முந்தின வசனம் வாசிங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனங்களின் காயங்களை எப்படி பூசுறாங்களாம்? மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். ஆனா பிரச்சனை எங்க இருக்கு? உள்ள இருக்கு. ஆனா இயேசு என்ன செய்கிறார்? ஏசாயா எங்க இருக்கு அந்த வசனம்? 30:26 வாசிப்போம். கிருபை என்ன செய்கிறது? ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி பிராக்சரை குணமாக்குறார். முறிவு எங்க இருக்கு? உள்ள. இங்க பாருங்க, எலும்பு உடைஞ்சிருக்கு, வெளியில என்ன போட்டு ஆகுமா? ஆகாது. எலும்பு முறிஞ்சவனுக்கு வெளியில நீங்க ஒருத்தன் எலும்பு முறிஞ்சா வெளியில இருக்கிற வீக்கத்தை நீங்க வெளியில ஆயின்மெண்ட் போட்டு சுகப்படுத்த முடியாது சார். அப்படித்தான் பாவம் செய்யறான்னா உள்ள எலும்பு முறிஞ்சிருக்கு. ஆதாம் உடைச்சிருக்கான், பிராக்சர் அப்ப நடந்திருக்கு. கர்த்தர் சொல்றார், என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் அந்த முறிவை கட்டி, கை தட்டுங்க ஒரு. ஆமென். முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல, சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போல உன்னுடைய நீதி அவ்விதமாயிருக்கும். ஆமென். That's what grace message. Don't seek the attractive message, but seek the right message. அலங்கார செய்தி அல்ல, பிரசங்கிகள் தங்களை தியாகவான்களாய் காட்டுகிற செய்திகள் அல்ல. நான் பெரிய தியாகி அல்லது வெளிப்புறமான மாற்றங்களை ஏற்படுத்துகிற செய்தி அல்ல, சரியான விளைவுகளை கொண்டு வருகிற செய்தி. The world's first attractive religious message யார் கொடுத்தது தெரியுமா? உலகத்திலே முதலாக அலங்காரமான ஈர்க்கக்கூடிய ஆன்மீக செய்தியை கொடுத்தது யார் தெரியுமா? பிசாசு. The first attractive message in Bible, நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள். கையை தட்டு. இதை விட அழகான செய்தி நீ கேட்க முடியுமா? நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள். நல்லா இருக்குல்ல? சொல்லுங்க, நல்லா இருக்குல்ல? சொல்லுங்க, நல்லா இருக்குல்ல? ஆனா பேசினவன் பிசாசு. நீங்கள் தேவனை போல மாறுவது எப்படி? ஹவு டு அப்படினால எங்க பிசாசு இருக்கிறான். ஆனால் தேவன் சொன்னார், நீங்கள் தேவனை போலவே. கையை தட்டு. ஆமென். You are already. That is God's message. How to? That is devil's message. How to அப்படினாலே, பிரமாணத்தின் பார்வையில் how to அப்படினாலே அதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. That is devil's message. There is no more how to. Amen. நீங்கள் ஏற்கனவே தேவனை போலத்தான் இருக்கிறீர்கள். ஆமென். செய்திகள் ஆன்மீக ஆடம்பரம் உள்ளதாய் இருக்கும்படி தேடாதிருங்கள். உன்னதமான உபதேசம், சியோன், தியாகம், பரிசுத்தம், பேச்சு தான். ஆனா ரிசல்ட்? என் கேள்வி, 3 நாள் மாத்திரை சாப்பிட்டாலே காய்ச்சல் சுகமாயிருது. 30 வருஷமா செய்தி கேட்கிறியே, நீ ஏன் சுகமாகல? ஆகவே ஒரு விசை நீங்கள் கேட்கிற செய்திகள் அலங்காரமாய் இருந்தாலும் சரியானதா என்பதை பாருங்கள். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், செய்திகளை அல்ல, விளைவுகளை பாருங்கள். அதுவே நீங்கள் கேட்கிற செய்தி உண்மையானதா என்பதை உங்களுக்கு சொல்லுகிறது. என்னுடைய செய்திகள் எல்லாம் எப்பொழுதும் நேர்மறையான செய்திகள் அல்ல. அந்த கர்த்தர் என்று சொன்னார், நேர்மறையான செய்திகளும் எதிர்மறையான விளைவுகளும் அப்படின்னாரு. எப்படி? நேர்மறையான செய்திகளும் எதிர்மறையான விளைவுகளும். ஆனா என்னுடைய செய்திகள் எதிர்மறையான செய்திகளை போல இருப்பதும் நேர்மறையான விளைவுகளும். ஆமென். இப்ப விளைவு என்னன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. பரீட்சைக்கு முன்னாடி
இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அது அது எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நைட்டெல்லாம் படிக்கணும்டா, நீ விடிய விடிய படிக்கணும், சரியா? விடிய விடிய படிக்கணும். இது நல்ல வார்த்தையா இல்லையா? சொல்லுங்கள். கேட்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குல்ல? ஆனால் விடிய விடிய படித்தானா எக்ஸாம் ஹாலில் தூங்கிடுவான். ஆனால் அவன் தூங்கிடுவான்னு தெரிஞ்சாலும் இல்லை, நீங்கள் விடிய விடிய படிக்கணும்னு சொல்லி கொடுங்க. என்ன கொடுமை பாருங்க, அவனுக்குள்ள மதம் எப்படி இருக்கு பாருங்க. டே, நைட்டெல்லாம் படிச்சானா பகல்ல தூங்கிடுவான்டா, அது எங்களுக்கு தெரியாது. நைட்டெல்லாம் படின்னு சொல்லி கொடுங்க. அதுதான் கேட்கறதுக்கு அப்படியே போதையா இருக்கு. போதையில் இருக்கிறியா? இல்லை கேட்குறேன். நைட்லாம் படிச்சானா பகல்ல தூங்கிடுவான்டா. ஒரு நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சோட சொல்லி கொடுக்குற வாத்தியார் சொல்வார், நைட்டு நல்லா ரெஸ்டடு. ஆமே, நைட்டு நல்லா ரெஸ்டடு. காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக படி, 2 மணி நேரம் படி, எக்ஸாமுக்கு போ. 2 மணி நேரம் படின்றார் இந்த வாத்தியார். அந்த வாத்தியார் என்ன சொல்றாரு? 8 மணி நேரம் படி. எந்த வாத்தியார் நல்ல வாத்தியார்? பார்க்கறதுக்கு அந்த வாத்தியார் நல்ல வாத்தியார். வாத்தியார் நல்ல வாத்தியார், ஸ்டூடெண்ட் எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. இது எப்படி இருக்கு? வாத்தியார் நல்ல வாத்தியார், ஸ்டூடெண்ட் எல்லாம் ஃபெயிலு. இந்த வாத்தியார் நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறாரு, ஸ்டூடெண்ட் எல்லாம் கையத்தட்டு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை பரிசேயர்கள் வெறுத்தார்கள். ஆனால் இயேசுவை சுற்றி மனம் திரும்புதல் நடந்து கொண்டே இருந்தது. பிரைஸ் காட், ஹalleluya. என் அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து கிருபையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் செய்தியின் விளைவு ரொம்ப முக்கியம். பயப்படாதிருங்கள் என்கிற செய்தியை உங்களை பயமுறுத்துற மாதிரியே கொடுத்துடலாம். பயப்படாதீங்க. ஏன்னா பயத்தில் எவ்வளோ விளைவு இருக்குன்னா, ஒன்று, நீங்கள் பயந்தா வியாதி வரும். 2வது, நீங்கள் பயந்த ஆக்சிடென்ட் நடக்கும். 3வது, நீ பயந்தினா குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும். பாருங்க, யோபு பயந்தான், அதனால என்ன நடந்துச்சு? வியாதி வந்துச்சு. யோபு பயந்தான், பிள்ளைய செத்து போச்சு. யோபு பயந்தான், சொத்தெல்லாம் போயிருச்சு. அதனால பயப்படாதிருங்கள். எப்படி இருக்கு? இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பயப்படாதிருங்கள் என்கிற நேர்மறையான செய்தியை சொல்லி ஜனங்களை வலுவாக பயமுறுத்தி இருக்கிறீர்கள். இதான் எதிர்மறையான விளைவு. இப்போ நான் என்ன சொல்றேன்? ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னாரு? பயந்துக்க, எவ்வளவு நாள் பயந்துக்க. டே, நீ என்ன பயந்தாலும் நான் உனக்கு நல்லதுதான்டா செய்வேன். இப்ப பயந்துக்கான்னு ஒரு எதிர்மறையான செய்தியை சொல்றேன், ஆனா ஜனங்கள் எல்லாம் பயப்படாம போறாங்க. ஏன்னா பயந்தா கூட நடக்காதியா. இதுதான் எதிர்மறையான செய்திகளை போல தெரிந்தாலும் நேர்மறையான விளைவுகள் அது. அதனால செய்தியை பார்க்காதீங்க, செய்தியை கேட்கும்போது என்ன உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது, அதுதான் ரிசல்ட். அதுதான் ரிசல்ட். அதைத்தான் தேவன் செய்ய. ஆகவே அன்புக்குரியவர்களே, மறுபடி இந்த மத பார்வையுடையவர்களாய் நீங்கள் செய்திகளை கவனிக்காதீர்கள். அது உங்களை குழிக்குள் தள்ளிடும். வருஷம் ஃபுல்லாக நல்ல செய்தியை தான் கேட்டோம், நம்ம வாழ்க்கையில் தான் நல்ல செய்தி எல்லாம் ஆகிப்போச்சு. ஆமென். அன்புக்குரியவர்களே, கிருபையின் செய்தி ஆன்மீக பார்வைக்கு எதிரானது போலத்தான் தோன்றும், ஆனால் அமர்க்கலமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. இதுதான் இயேசுநாதருடைய பிரீச்சிங்கில் வந்த ரிசல்ட். ஆண்டாண்டு காலமாய் பரிசேயர்களுடைய உன்னதமான உபதேசங்களில் மாறாத வேசிகளும் விபச்சாரிகளும், டாக்ஸ் கலெக்டர்ஸ், அது என்னது, ஆயக்காரனும் பாவிகளும் இயேசு கிறிஸ்துவின் செய்தியிலே மறுரூபமாக்கப்பட்டார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, மேற்பூச்சாய் பூசுகிற காரியங்கள் அல்ல, முறிவை கட்டுகிற செய்திகள், அடிக்காயத்தை சுகமாக்குகிற செய்திகள். ஆமென் சொல்லுவோம். தட் இஸ் வாட் கிரேஸ் மெசேஜ். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, பாவ மன்னிப்பு என்றால் என்ன, பாவ நிவர்த்தி என்றால் என்ன என்று ஒரு அழகான சப்ஜெக்ட். எத்தனை முறை கேட்டாலும் திகட்டாது. மிக அழகான ஒரு விஷயம். அதாவது பழைய ஏற்பாட்டில் இருந்தவனுக்கெல்லாம் பாவம் மன்னிப்பு தான் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு ரத்தம் சிந்தின பிறகுதான் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் பாவம் மன்னித்தேன் நிறைய இடத்துல இருக்கிறேன், நிறைய இடத்துல இருக்கு. அப்பொழுது நான் அவர்களுக்கு மன்னிப்பேன். ஒரே ஒரு வசனம் தான் பார்த்தோம், 2 நாளாகம்ல பார்த்தோம். என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பி என்கிட்ட வந்து ஜோம் பண்ணா நான் உங்களை மன்னிச்சிருவேன்றாரு. என் கேள்வி, மன்னிச்சிருவீங்கன்னா அப்புறம் எதுக்கு இயேசுநாதர் அனுப்பிச்சிங்க? நாங்கள் ஜோம் பண்ணியே மன்னிப்பு வாங்கிக்கிறோம். அப்போ கர்த்தர் சொன்னாரு, ஜோம் பண்ணா உனக்கு கிடைக்கிறது மன்னிப்பு,
இயேசு ரத்தம் சிந்தினா உனக்கு கிடைக்கிறது நிவர்த்தி. நிவர்த்திக்குள்ள மன்னிப்பு இருக்கு, ஆனா மன்னிப்புக்குள்ள நிவர்த்தி இல்லை. ஒரு பையன் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறான். சரி கட்டலையா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், ஏன்டா கட்டல? சரி நான் மன்னிக்கிறேன், உள்ளே வந்து உட்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நாளைக்கு கட்டணும். இப்போ உனக்கு மன்னிப்பு கிடச்சிருச்சு, ஆனால் நிவர்த்தி கிடைக்கல. ஆனால் இன்னொருத்தன் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறான். ஏன்டா கட்டல? இன்னைக்கு கட்டியிருக்கணும். ஆமாம் சார் கட்டல சார். இவா அப்படின்னு கூப்பிட்டு போய் நான் ஃபீஸை கட்டிட்டேன். இப்போ இவனுக்கு மன்னிப்பு மட்டும் கிடைக்கல, மன்னிப்பும் கிடைச்சிருக்கு, நிவர்த்தியும் கிடைச்சிருக்கு. அப்படித்தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி முடிந்தது என்று சொன்னபோது நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய், சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் இருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாடு ஃபுல்லா பாவ மன்னிப்பு, புதிய ஏற்பாடு ஃபுல்லா பாவ நிவர்த்தி. இந்த பாவ நிவர்த்தினா என்னன்னு பார்த்தோம். இந்த பாவ நிவர்த்தினா பாவத்தோட விளைவுகளை எல்லாம் எரேஸ் பண்றது தான் பாவ நிவர்த்தி. உங்களுக்குள்ளே அந்த பாவத்தை மன்னிச்சிட்டா மன்னிப்பு இருக்கு, ஆனா பாவம் இருக்கு. ஆனா பாவ நிவர்த்தினா மன்னிப்பு கிடைச்சிருச்சு, உங்களுக்குள்ள அந்த பாவம் இருக்கு பார்த்தீங்களா, அதே எரேஸ் பண்ணிடுறாரு. உங்கள் பாவத்தை எரேஸ் பண்ணுது, உங்க பாவ உணர்வை எரேஸ் பண்ணுது நிவர்த்தினா. அடுத்து பாவத்தினால் வருகிற விளைவுகள் இருக்கு பாருங்க, நிவர்த்தி செஞ்சுட்டா அந்த விளைவு எரேஸ் ஆயிருது. அடுத்து பிசாசு மேல இருக்க பயம் எரேஸ் ஆயிருது, ஏன்னா பாவ நிவர்த்தி ஆனனால பயம் அங்க இல்ல. அடுத்து பிதா மேல இருக்கிற குற்ற உணர்ச்சி, அவர் கூட பழகும்போது வர குற்ற உணர்ச்சி, அது பாவ நிவர்த்தி ஆனனால அந்த குற்ற உணர்வு நிவர்த்தி ஆயிருது. தைரியமா வந்து சேர்றீங்க, ஏன்னா இப்ப நீங்க மன்னிக்கப்பட்டு வரல. நீங்க ஆமென் ஃபீஸ் கட்டாம இருந்து நீங்க வந்து பார்க்கல, அவரை ஃபீஸ் கட்டப்பட்டவர்களாய் வந்து பார்க்குறீங்க. ஆமென். ஸோ பாவத்தின் விளைவான வியாதி எரேஸ் ஆகுது, தரித்திரம் எரேஸ் ஆகுது, குற்ற உணர்ச்சி எரேஸ் ஆகுது. இது எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது நடக்கிறது. ஆகவே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் இங்கே அமர்ந்திருக்கவில்லை, நீங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டவர்களாய் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆமென் ஆமென் ஆமென். நான் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. ஸோ இந்த தொடர்ந்து ஸோ கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் நிவர்த்தி செய்யப்பட்டவனாய் இந்த பூமியில் வாழ்வது. இந்த பூமியில் நான் நிவர்த்தி செய்யப்பட்டவனாய் இருக்கிறேன். எல்லாம் வலது கத்தை சொல், நான் கிருபைக்குள் இருக்கிறேன், என் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டவனாய் நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோமே. வாட் இஸ் கிரேஸ்? நிவர்த்தி செய்யப்பட்ட பாவம், அதற்குள் வாழ்வதை கிருபைக்குள் வாழ்வது.